மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாமா? இது ப்ளவுஸோட பேக் நெக்கு. ஏற்கனவே கோபுர நெக் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த நெக்கை வச்சு கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்ல துணி நல்ல பக்கமாக போடணும். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங்கு, அதுக்கு மேலே கேன்வாஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் டெய்லரிங் இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா துணியும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு, இல்லாட்டி குண்டூசி போட்டு அதை பின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இல்லாட்டி நெக்கு வந்து சேஃப் மாறிடும். இல்லை ஏற்கனவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும்னா நீங்கள் கட்டிங் குண்டூசி பின் பண்ணாமலே நீங்கள் நெக் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஒரு 1/4 இன்ச்சில் லைன் போட்டதுக்கப்புறம் அங்கங்கே அட்காட் பண்ணிவிட்டு அந்த நெக்கு வந்து அடித்து திருப்பி பதிவு தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டர் வந்து ரவுண்டு நெக் கேட்டிருந்தாங்க. நான் வந்து கோபுர நெக் வச்சுட்டு சரி பின்னாடி பேக்கில் டிசைன் கொடுத்துக்கலாம். அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா கிராண்டாக நெக் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மைண்ட் பண்ணி நான் இந்த மாதிரி நெக் வச்சு டிசைன் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க வந்துட்டு பேக் ஹூக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பேக் ஹூக் வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த டிசைனும் வந்து பேக்கில் வைக்க முடியாது. வேணும்னா ஒரு லேஸ் மட்டும் வேணால் சிம்பிளாக வைக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த டிசைனும் வந்து பேக் ஹூக்கில் வைக்கவே முடியாது. ஸோ அதனால் நான் வந்து டிசைனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த கோபுர நெக்கே வச்சுட்டு இதில் வந்து பேக் ஹூக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால பேக் ஹூக் வந்து நான் வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு, அதாவது என்னைக்கு ஃபங்க்ஷனோ அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கைக்கு வந்து வந்துச்சு இந்த ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாண்டல் கலரு. இதோட சாரீ வந்து ப்ரௌன் கலர் சாரீ. சாரீ பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளவுஸ் மட்டும் தான் நம்மகிட்ட வந்துருந்துச்சு. அந்த ப்ரௌன் கலர் சாரியை வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரௌன் கலர் சாரீ அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை பார்த்து தான் இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு டிசைன் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனால் கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே எனக்கு வந்து எப்படி எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும்போது பிரின்சஸ் கட்டு வந்து வைக்கணும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு வந்து நான் அளவெடுத்து தான் தைச்சேன். அளவெடுத்து தைச்சாலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முன்ன பின்ன ஏதோ ஒரு ஃபால்ட் வந்து இருக்கும். லூஸ் டைட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் இவங்கள பொறுத்தளவு எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக செட் ஆகிருச்சு. எல்லாத்துக்கும் வந்து அப்படி அமையாது. அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்பவே இப்படி ஒல்லியாக இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கஸ்டமர் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து ப்ரௌன் கலரில் லேஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை மட்டும் பேக்கில் கொடுத்து சிம்பிளாக பார்த்திங்கன்னா நெக்கை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாச்சு. எப்பயுமே பார்த்திங்கன்னா பேக்கில் ஹூக் கொடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து டபுள் கிளாத் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் கிளாத் வந்து கொடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் கொடுக்கும்போது சிங்கிள் கிளாத்து கொடுக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் லூஸ் வந்து கொடுத்துச்சுன்னா வந்து ஓப்பன் வந்து பேக்கில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பேக்கில் டபுள் கிளாத் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா மேலே லைட் பஃப்பும் மாதிரி அது ஒரு மாடல் பஃப் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கைக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் லேஸ் வந்து கொடுத்து சிம்பிளாக முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா கப்பு வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக 34 சைஸ் வந்து கப்பு வச்சு ஃப்ரண்ட்டில் பா நெக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பா நெக் வச்சு அந்த லேஸ் ப்ரௌன் கலரில் லேஸ் வந்து பா நெக்குக்கு வச்சு பிரின்சஸ் கட் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இந்த பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா என்னோடய மெத்தடில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பிரின்சஸ் கட் வீடியோ வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் இது வந்து கொஞ்சம் ஹரிபரியாக ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ போயிடுச்சு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸ் இல்லாத போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிரின்சஸ் கட் வீடியோ எப்படிங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
நார்மலாக பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணோம்னா லைனிங் கிளாத்து ப்ளஸ் இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஆனால் இந்த கப்பு வச்சோம்னா நம்ம ஸ்டிச்சிங்கே வேறு மாதிரி பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து கப்பு அட்டாச் பண்ணி பிரின்சஸ் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து மெயினாக அவங்க சொன்னது பஃப் ஸ்லீவ். அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அதில் இருக்கிற பஃப் ஸ்லீவு ப்ளஸ் பிரின்சஸ் கட்டு, ஃப்ரண்ட்டில் பானக் வேணும், பேக் ஹூக் வேணும். இதுதான் அவங்களோட கஸ்டமரோட விருப்பம் வந்து இதுதான். மற்றபடி அதில் எந்த மாதிரி நீங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா எல்போ ஸ்லீவ் வேணும். எல்போ ஸ்லீவுக்கு கீழே மணி, இப்போ லேஸ்லையே மணி தொங்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 3mm பீடு அந்த மாதிரி தொங்குறது மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த மாதிரி லேஸ் வந்து எனக்கு கிடைக்காததுனால நார்மலாக சாரீ கலரில் ப்ரௌன் கலரில் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி பாசி மாதிரி வாங்கி ஒரு 10 ஸ்டோன் வந்து வந்தது ஒரு பாக்கெட்டில். ஸோ அதை வாங்கி 2 கையிலையும் 5 இருக்கிற மாதிரி நான் வச்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு கையை ஜாயின் பண்ணிவிட்டு உடம்பு ஜாயின் பண்ணிட்டா ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு நாட் வந்து நான் வேறு ஒரு மாதிரி வச்சுருந்தேன். அவங்க வந்து உங்களோட விருப்பம்க்கா, பேக்கில் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பேக்கில் வந்து நான் நாட் மட்டும் வச்சுருந்தேன். பட் ஆனால் அதுதான் ப்ளவுஸே ஹைலைட்டாக காமிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு பிக் பார்த்துருந்தேன். அந்த நாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கும் பார்டர் இருந்ததுனால அந்த பார்டரை வச்சே அந்த பேக் வந்து நான் அந்த பேக் நாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வீடியோவில் பார்த்து சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் இருக்குது வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.